ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான லாபட்டா லேடிஸ் அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பாலிவுட் படங்க. என்னதான் இது ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னு கலந்து தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, புதுசாக 2 தம்பதிகளுக்கு வேற வேற இடத்துல திருமணம் ஆகுதுங்க. திருமணம் முடிஞ்ச கையோட கணவர் வீட்டுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவில் யூஸ்வலாகவே ஒரு வழக்கம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது மணப்பெண்கள் முகத்தை கம்ப்ளீட்டாக மறைச்சு வச்சிருப்பாங்க. அதனாலேயே கன்ஃபியூஷன் ஆகி இந்த மணமகள் அந்த கணவன் கூட எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுறாங்க. அந்த நபருடைய வீட்டுக்கு இந்த மணமக்கள் கிளம்பி போயிட்டு இருக்கா. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்த படத்துலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இது ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்றதுனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல தீபக் மற்றும் குமாரி அப்படின்ற தம்பதியை காட்டுறாங்க. இவங்க 2 பேர்த்தோட கேரக்டருமே செம்ம கேரக்டருங்க. 1000 கனவுகளோட திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்ச கையோட பெற்றோர்கள் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. பொண்ணு வீட்டுல நடக்கக்கூடிய சடங்கெல்லாம் முடிச்சுட்டு மாப்பிளையும் பொண்ணும் பாத்தீங்கன்னா தனியா தான் கிளம்புறாங்க. தீபக்கும் குமாரியும் ஒரு பஸ்ல போர்டு ஆகுறாங்க. அப்பவே தீபக் பாத்தீங்கன்னா குமாரி கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு. நம்மளை சுத்தியும் திருட்டு பசங்க இருக்கானுங்க, எந்த நேரத்துல எதை திருடுவானுன்னு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா போலீஸ்காரங்க அதை விட இருப்பாங்க. அதனால நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாருங்க. நம்ம தீபக் இருக்கிறார் இல்லையா, இவர் இதுக்கு மேல நான் ஹீரோனே சொல்றேன் கைஸ். அதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் நம்ம ஹீரோவோட வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்றதுனால இவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. ட்ரெயின்ல போர்டு ஆகும்போது தாங்க தெரிய வருது, இதே கம்பார்ட்மெண்ட்ல இவங்கள மாதிரியே திருமணமான 2 தம்பதிங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அதுலயும் குறிப்பா பிரதீப் மற்றும் ஜெயாவோடைய அம்மா ரொம்பவே டாக்ஸிக்கான மணி மைண்டடான ஒரு லேடியா இருக்காங்க. அங்க வந்த தம்பதி கிட்ட உங்களுக்கு எவ்வளவு டவுரி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க அந்த தம்பதி சொல்றாங்க 50,000 ரூபாய் பணமும் பைக்கும் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. என் பையன் பிரதீப்புக்கு 50,000 ரூபாய் பணம், பைக்கு, அது போக ஒரு மொபைல் போனும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பிரதீப் பாத்தீங்கன்னா மொபைல் போன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சிக்னல் யார் அவங்க அப்பா கொடுப்பாங்க அப்படின்னு டாக்ஸிக்கா பேசிட்டு வந்துகிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவுப்பா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அதுக்கான பதில சொல்றதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாருங்க. ஒருவேளை இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ குறை இருக்கும் போல, அதனாலதான் இவன் சொல்றதுக்கு தயங்குறான் அப்படின்ற மாதிரி அந்த லேடி பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு சைலண்டா அப்படியே டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இவங்க கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இறங்குறாங்க, புதுசா ஒருத்தங்க வராங்க, அப்புறம் நிறைய பேர் வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்கு போறாங்க வராங்க. இந்த மாதிரி ட்ரெயின்ல யூசுவலா நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாமே நடக்க ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோவும் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தவர் அப்படியே தூங்கிடுறாரு. ராத்திரி யதார்த்தமா கண்முடிச்சு பார்க்கும்போது தாங்க தெரியுது ஹீரோவோட ஸ்டேஷன்ல தான் ட்ரெயின் நின்னுட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. சீக்கிரம் இறங்கு, இதுதான் நம்ம ஸ்டேஷன் வந்தது கூட தெரியாம நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமாரியோட கையை பிடிச்சிட்டு ட்ரெயினை விட்டு இறங்கிடுறாருங்க. என்னதான் ராத்திரி நேரம் இவங்க வீட்டுக்கு வந்திருந்தாலும் நம்ம மாப்பிள்ளையோட வீட்டுல பயங்கரமா வெல்கமிங் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா குமாரி ஒரு மாதிரி தயங்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, புது இடம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்களா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. குமாரியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுல ஆர்த்தி எடுக்கிறதுக்காக அவங்களுடைய முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது குமாரி அவங்க முகத்தை காட்டுறாங்க. எல்லோருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. ஹீரோடைய அம்மா அப்படியே ஆர்த்தி தட்ட கீழே போட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ கூட்டு வந்தது அவரோட பொண்டாட்டியே கிடையாது. போக்கிரி படத்துல வடிவேலு வாசுருதி போலாம் அப்படின்னு ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி தலைவன் அவசரத்துல அவர் பொண்டாட்டியே அடையாளம் தெரியாம அடுத்தவன் பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காருங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் செம்ம காண்டாய் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா உன் பொண்டாட்டிய கூட விட அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் முக்காடு போட்டிருந்ததுனால எனக்கு அடையாளம் தெரியலமா அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சு கீழே உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. சரிம்மா, இவன் தான் முக்காடு போட்டிருந்ததுனால அடையாளம் தெரியலன்னு சொல்றான்ல, உனக்கு எங்கம்மா போச்சு அறிவு, நீ பார்த்து கரெக்டா சொல்லியிருக்க வேண்டியது தானே, இவ்வளவு தூரம் யோசிக்காம வந்திருக்கே அப்படிங்கும் போது, முக்காடு போட்டிருந்ததுனால எனக்கும் வெளியே நின்றுட்டு இருக்கிறது யாருன்னு தெரியல, என் புருஷன் நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. யாரு சாமி நீ எந்த ஊரை சார்ந்தவ, உன் பேரண்ட்ஸ் எந்த ஊர்ல இருக்காங்க, உன் புருஷங்காரன் எந்த ஊரு அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு சண்டிகர் அப்படின்றத மட்டும் தான் சொல்றாளே தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சரிம்மா, உன்னுடைய உறவினர்கள் உன் பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர் இருந்தா கூட கால் பண்ணி வர வைப்போம் அப்படிங்கும் போது அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிடுறா. இப்போ என்ன பண்றதுன்னு எல்லோரும் குழம்பி போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் தொலைஞ்சு போயிருப்பா, போய் உன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கூட்டு வா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல, ஹீரோ அடிச்சு பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி வராருங்க. குமாரி எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க போறாங்க, ஹீரோ தான் முட்டை தூங்கினாரு. ஹீரோவாதி இடையில முழிப்பு வந்து இதுதான் நம்ம ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாரு. ஆனா குமாரிக்கு அந்த முழிப்பு கூட வரலங்க, தொடர்ந்து தூங்கிட்டே இருந்து இந்த பிரதீப் எந்த ஸ்டேஷன்ல இறங்குறாரோ அந்த ஸ்டேஷன்ல தான் அவங்களுக்கு முழிப்பு வந்திருக்கு. கண் முழிச்சு பார்த்தா பக்கத்துல தன்னோட கணவனை காணோம். இதை தெரிஞ்சுக்கிட்ட குமாரி இறங்கி வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா தேட ஆரம்பிக்கிறாங்க தன் கணவனை காணோம் அப்படின்ட்டு. இங்கதான் பிரதீப்போட ஃபேமிலி இருக்கிறாங்க. பிரதீப் தன்னோட மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா தேடிட்டு இருக்காரு. அப்போ நம்ம குமாரியை பார்த்துட்டு இவதான் நம்ம பொண்டாட்டி போல அப்படின்னு கிட்ட வரும்போது தான் தெரிய வருது அது அவருடைய பொண்டாட்டி கிடையாது, நம்ம ஹீரோடைய பொண்டாட்டி. என்னோட மனைவியை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களே அவங்களோட கணவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே பேசாம அப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா போய் தேடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் முன்கூட்டியே ஸ்டேஷன்ல இறங்கிட்டாரு. ரொம்ப தூரம் தாண்டி வந்து தானே நம்ம குமாரி இறங்கிருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பிரதீப்போட ஃபேமிலியை காட்டுறாங்க. பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் அவரோட பொண்டாட்டி காணாம போனதை நினைச்சு பெருசா எந்த கவலையுமே இல்லைங்க. டௌரியா வந்த மொபைலை காணோம், அந்த மொபைல் கண்டிப்பா அவகிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை நினைச்சு
கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. இன்ட்ரெஸ்டே இல்லாம பேருக்குன்னு கொஞ்ச நேரம் தேடிட்டு இதுக்கு மேல தேடினதெல்லாம் போதும், அதான் டவுரி பணமும் வந்துருச்சு, பைக்கும் வந்துருச்சுல, இன்னைக்கு என்னோட மேரேஜ் நைட்டு, ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம், நான் ட்ரீட்டுக்கான ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன், வாங்க போலாம் அப்படின்ட்டு பிரதீப் அங்க இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு போயிடுறாருங்க. தான் பொண்டாட்டி காணாம போயிட்டா, அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எந்த ஒரு அக்கறையுமே இல்லைங்க. அங்கதான் நம்ம குமாரி மறைஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. குமாரிக்கு பாத்தீங்கன்னா வெளியுலகமே தெரியாதுங்க. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம ரயில்வே ஸ்டேஷன் பாத்ரூம்குள்ள போயிடுறாங்க. ஹீரோட வீட்டுல பிரதீப்போட மனைவி தங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணி தராங்க. ஆனா நடுராத்திரி யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா எழுந்து வராங்க. அவங்க மறைச்சு வச்சிருக்கிற செல்போனை எடுத்து அதுல இருக்கக்கூடிய சிம் கார்டை தீல வச்சு எரிச்சு தூக்கி போட்டுறாங்க. யாரும் இவங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இதுல இருந்தே தெரியுதுங்க, இவங்க இன்டென்ஷனோட தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகி வந்திருக்காங்க. இவங்களுக்கு எந்த தகவலுமே தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, எல்லா தகவலுமே இந்த பிரதீப்போடைய மனைவிக்கு தெரியும். வேணும்னே தான் இந்த விஷயத்தை எல்லாம் மறைச்சு இங்கேயே இருந்துடலான்ற ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இன்னொரு பக்கம் இந்த அப்பாவி பொண்ணு குமாரி இருக்கா இல்லையா, இவ ரயில்வே ஸ்டேஷன் பாத்ரூம்ல கண்முழிக்கிறா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வரா. கண்டிப்பா தான் புருஷன் தன்னை தேடி வருவான் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் வந்து காசு இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்ட வரவும் அவரை பார்த்து பயந்து நம்ம குமாரி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வந்து காப்பாத்துறான். அவரை பார்த்தெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, ஆமா உங்களுக்கு என்னாச்சு இப்படி பயந்து இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அப்பதான் இந்த சின்ன பையன் கிட்ட குமாரி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சரி வாங்க உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு நடந்த இன்சிடென்ட் எல்லாம் ஷேர் பண்ண, அவங்களும் நம்ம குமாரியோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க குடும்பத்தினருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அமுச்சு வச்சிடலாம்னு நினைக்கிறாரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட்டுங்க, குமாரிக்கு எந்த ஒரு பேசிக் டீடைலுமே தெரியலங்க. சரி உங்க கணவனுடைய ஊர் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த ஊர் பேர் வந்து தெரியலங்க. ஏமா எதுவுமே தெரியலன்னா எப்படிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் கேட்கிறாரு. அந்த ஊர் பேரு பூ பேர்ல தான் இருக்கும், ஆனா அது எனக்கு கரெக்டா தெரியல அப்படின்னு சொல்ல, இந்த சின்ன பையனும் பாத்தீங்கன்னா பல பூ பேரை சொல்றான், பூ பேர்ல இருக்கக்கூடிய ஊர் பேர்லாம் சொல்றான், ஆனா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி குமாரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் இன்டர்நெட், ஸ்மார்ட் போனு இதெல்லாம் வராத காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்குங்க. அதனாலதான் ஒருத்தங்களை இன்னொருத்தவங்க கிட்ட சேர்க்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதை வச்சுதான் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். சரிம்மா என்னால எதுவுமே பண்ண முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்ல, போலீஸ் ஸ்டேஷனா அது முடியாது அப்படின்ற மாதிரி குமாரி சொல்றாங்க. ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு, நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும், ஏதாவது காணும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க அதுக்கு மேல இருப்பாங்க அப்படின்ட்டு. அதை மைண்ட்ல வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி குமாரி சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோட வீட்டில் பிரதீப்போட மனைவி ட்ரெஸ்ஸை உள்ள வைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வராங்க. அப்போ ஹீரோட அம்மா பீரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ஜுவல்ஸை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பிரதீப்போட மனைவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோட அம்மா ஷாக்காக, இல்லைங்க இது எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ், உள்ள வச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் பொண்டாட்டியை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாருங்க. அதுக்கு முன்னாடி பிரதீப்போட மனைவி கிட்ட, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் பொண்டாட்டி கிடைக்கிறாளோ இல்லையோ உங்களை சேஃபா வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வராருங்க. அங்க ஆல்ரெடி ஒரு அம்மா பாத்தீங்கன்னா அவங்க பையனை வெளியே எடுக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் கேட்ட பணத்தை விட இந்த அம்மா கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அதை காம்பன்சேட் பண்ற விதமா எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த அம்மாவும் பாட்டு பாடுறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பையனை வெளியே அனுப்பி வைக்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க வந்து இந்த மாதிரி நாங்க எம்எல்ஏக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு ஆரம்பத்திலேயே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படிங்கும் போது, என் பொண்டாட்டியை ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டோம், என் கூட ஒரு பொண்ணு வந்துருச்சு, என் பொண்டாட்டியை காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டர் குபீர்னு சிரிக்கிறாருங்க. சரி உங்க கூட வந்துச்சு அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, புஷ்பா அப்படின்றாரு. சரி உன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னா 15,000 ரூபாய் செலவாகும் அப்படிங்கும் போது, என்னங்க சொல்றீங்க அப்படிங்கும் போது, ஆமா பணம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படிங்கும் போது, இவர் என்கிட்ட 5,000 ரூபாய் தாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பேலன்ஸ் 10,000 அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. உடனே பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறவரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா பாட்டு பாடினதை கவனிச்சார் இல்லையா, இவன் தான் என் தம்பி தேவா, உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவான் அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் அப்படியே சிரிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல ராசா, நீ பாடு அப்படிங்கும் போது, ஐயா எனக்கெல்லாம் பாட வராதுங்க அப்படிங்கும் போது, நல்லதா போச்சு நீ பாடாட்டி என்ன, உனக்காக நாங்க பாடுறோம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல, கான்ஸ்டபிள் லத்தியை வச்சு 2 போடு போடுறாங்க. எல்லோரும் பயந்து போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நாங்க கொஞ்சம் எம்எல்ஏக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸா யூஸ் பண்றாரு. உடனே இந்த போலீஸ் ஆஃபீஸரும் சீரியஸா என்ன நடந்தது அப்படின்றத கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, உன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கணும்னா உன் பொண்டாட்டியோட போட்டோ வேணும், எதுனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு. வரே வா உன் பொண்டாட்டி பகத் சுந்தர் ஹே அப்படின்னு சொல்றாரு. அந்த போட்டோவை நம்ம கிட்ட காட்டுறாங்க. சிரிப்பா இருக்குங்க. அந்த போட்டோலையும் அவரோட பொண்டாட்டி முகமே இல்ல, முக்காடு போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு எப்படியோ அவன் பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறது. சரி அடுத்ததாட்டி ஸ்டேஷனுக்கு வரும்போது, உன் கூட ஒரு பொண்ணு வந்தது புஷ்பா ராணி, அந்த பொண்ணையும் கூட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு கேட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன ஹீரோ தலையில குட்டி குஞ்சானுங்களா குண்டத்துக்கு போடுறானுங்க. மாமா வீட்டுக்கு வந்த புது அத்தையை காண மாமா அப்படின்ட்டு, என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோடைய அம்மா அப்பா வந்து அவ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன, வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்ட்டு. ஏமா இப்படியாமா கேர்லெஸ்ஸா இருப்பீங்க, என்னை அந்த திட்டுனீங்களே, இந்த பொண்ணு ஒழுங்கா பாத்துக்க முடியாதா
வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, உங்க அப்பா போய் கோயிலையும் தேடிட்டு வந்துட்டாரா, அவளை காணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா ரொம்ப பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த குமாரி அந்த சின்ன பையன் வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டு போறான். ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல டீ கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பஜ்ஜி போண்டாலாம் போட்டு விற்பாங்க. ஸோ அந்த கடைக்கு கூட்டு போயிட்டு குமாரிக்கு பஜ்ஜி எல்லாம் கொடுக்க, அப்போ குமாரி கிட்ட இந்த பாட்டி எல்லா கதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நீ திரும்ப உன் ஊருக்கே போயிருமா அப்படின்னு சொல்ல, போனா நான் எப்படி போவேன், எனக்கு என் ஊர் எங்க இருக்கணும் தெரியாது, என் புருஷன் ஊர் எங்க இருக்கணும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கேயாவது போ அப்படின்னு அந்த பாட்டி துரத்த தான் பாக்குறாங்க. எங்க போவாங்க, நம்ம இருக்கிற இடத்துல தங்க வச்சுக்கலாம் அப்படிங்கும் போது, இது ஒன்றும் சத்திரம் கிடையாது, இங்கெல்லாம் தங்க வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. பரவாயில்ல தங்க வச்சுக்கலாம், இப்படியும் அவங்க புருஷன் தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் குமாரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த பிரதீப் அவங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போறான். அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கிட்ட பயங்கரமா ஆட்டிடியூட் காமிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பிரதீப்போடைய முதல் திருமணம் கிடையாது இது இரண்டாவது திருமணம். முதல் திருமணத்துல மனைவிய தீய வச்சு கொளுத்தியே கொலை பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி மாத்தி அந்த கேஸையே சால்வ் பண்ணியிருக்கான். எல்லாருக்கும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட இரண்டாவது பொண்டாட்டியும் காணாம போயிட்டா, நான் என்னதான் பண்ணுவேன், எனக்கு தெரியாது, அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கும்போது, சரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாரு. இப்போ ஹீரோட வீட்டில் பிரதீப்போட பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போயிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு லேடி நடந்து வராங்க. இது புஷ்பா தானே அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஏன்னா அப்பவும் அவங்க முக்காடு போட்டுட்டு தான் நடந்து வராங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காடை தூக்கி முகத்தை காட்டுறாங்க. ஏங்க எங்க போறதுனாலும் சொல்லிட்டு போக மாட்டீங்களாங்க, எல்லாருமே பதறி போயிட்டேன் தெரியுமா அப்படிங்கும்போது, நான் கோவிலுக்கு தான் போனேன், சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. கோவிலில் வந்து நாங்கள் தேடி பார்த்தோமே, அங்கே காணமே அப்படிங்கும்போது, மேபி நான் முக்காடு போட்டிருந்ததுனால உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோ ரொம்ப டிப்ரெஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இவரோடைய மனைவி எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்ற எந்த தகவலும் தெரியலையே அப்படின்ட்டு. சீக்கிரமாக கிடச்சிருவா, நீ கவலைப்படாத அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து இவங்களுக்கு திருமணம் ஆனது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவிக்காக 3 வார்த்தை இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு போயிட்டு அந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்கிறாரு. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்க, ஐ லவ் யூ அப்படின்றாரு. குமாரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கள்ளங்கபடம் இல்லாத காதல் தாங்க இவங்க 2 பேருக்குள்ள போயிட்டு இருந்திருக்கு. இப்போ தன்னோட மனைவியை இழந்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போதாங்க இங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபேக்ஸ் வருது. ஹீரோட மனைவி எந்த டைம்ல காணாம போனாங்க, அப்புறம் அந்த ட்ரெயினோட டீடைல்ஸ், ஸ்டேஷனோட டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சிமிலரா ஒரு பொண்ணை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை வந்து எல்லா ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டேஷனுக்கும் வந்திருக்கு. ஆனா பொண்ணோட பேரு ஜெயா அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்குதுங்க. அதாவது பிரதீப் தான் பொண்டாட்டியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருந்தார் இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் தாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. 2 போலீஸ்காரங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட மனைவி தங்கறதுக்கான இடத்த வந்து அந்த பாட்டி ஏற்பாடு பண்ணி தராங்க. உன் புருஷன் கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு இந்த இடத்துலயே வந்து நம்ம ஹீரோட மனைவியும் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பிரதீப்போடைய மனைவி ஹீரோ வீட்டில் இருக்கக்கூடிய ஜுவல்ஸை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஆக்சுவலாக ஜுவல்ஸை பார்த்துருக்க மாட்டாங்க, ரேஷன் கார்டு தான் பார்த்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் எவிடன்ஸாக வச்சு சிம் கார்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதனால தான் கோயிலில் காணாமல் போயிருந்திருக்காங்க. அந்த சிம் கார்டை அந்த ஃபோனில் இன்செர்ட் பண்ணி யாரு கூடயோ கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னு இதுலேருந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேர் ஜெயா தாங்க, புஷ்பாலாம் கிடையாது, பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலையில் கிளம்பி இந்த பாட்டியோட டீ கடைக்கு வந்துடுறாங்க. கண்டிப்பாக புருஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புருஷன் வந்த பாடே இல்லைங்க. அப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய் அந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் வேலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ஹீரோடைய மனைவியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய பிரதீப்போடைய மனைவி புஷ்பா இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோடைய அண்ணி கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணி எதுவுமே பேச மாட்டான்றாங்க. உண்மையிலேயே உங்க புருஷன் ரொம்ப நல்லவருங்க, வாய் பேச முடியாத பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாருல அப்படிங்கும்போது, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே பேச தெரியும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு பேச தெரியும்னு எனக்கு தெரியும், சும்மா கலாய்க்கிறக்காக தான் சொன்னேன் அப்படிங்கும்போது, இங்கே பேசுறதுக்கு எனக்கு யாருமே இல்லைங்க, அதனால தான் இப்படி உருன்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உங்க கணவர் பேர் என்ன அப்படின்னு கேட்க, கணவர் பேர்லாம் சொல்லவே கூடாதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணியோட பையன் நம்ம புஷ்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். கோயில்ல ஒரு நபருடைய செருப்பு காணாம போயிடுச்சு, 2 பேர்த்தோடைய செருப்பு ஒரே மாதிரி இருந்ததுனால கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்துச்சு, ஆனா டேக் இருந்ததுனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க, அது மாதிரி உங்களுக்கும் ஒரு டேக் இருந்துருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, புஷ்பா தான் கையில இருக்கக்கூடிய டேட்டோ பாக்குறாங்க. ஜெயான்னு மென்ஷன் ஆயிருக்கும், அதை ஸ்ரேயான் மாத்திடுறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதுங்க. நம்ம ஹீரோ கிட்ட உன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை கூட்டு அப்படின்ட்டு. இந்த பொண்ணு கிட்ட விசாரணை பண்ணா என் பேர் புஷ்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க கையில் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது ஸ்ரேயான் மென்ஷன் ஆயிருக்கு. உங்க பேர் புஷ்பானா எதுக்கு ஸ்ரேயான் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க என் பாட்டி சின்ன வயசுல என்ன ஸ்ரேயான் தான் கூப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, அவரோட மனைவியை காணோன்ட்டு, பேர் ஜெயான் மென்ஷன் ஆயிருக்கு, நீங்களும் உங்க உறவினரை மிஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களோட புருஷனோட டீடைல்ஸை கொடுங்க அப்படிங்கும்போது புஷ்பா பார்த்தீங்கன்னா பெருசா எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உங்களை போட்டோ எடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கும் சர்க்குலேட் பண்ணி வைக்கிறோம், உங்களோட உறவினர்கள் பார்த்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, சரி நில்லுங்க அப்படின்னு சொல்ல கான்ஸ்டபிள் போட்டோ எடுக்கிறதுக்காக போக, நம்ம புஷ்பா பார்த்தீங்கன்னா அவங்களோட முகத்தை மறைச்சிக்கிறாங்க. ஏங்க இப்படி முகத்தை மறைச்சிட்டு நின்னீங்கன்னா எப்படிங்க போட்டோ அனுப்ப முடியும், உங்களோட முகத்தை பார்த்துட்டு தானங்க அவங்க வருவாங்க அப்படிங்கும்போது, இல்ல எங்க வழக்கப்படி நாங்க முகத்தை எல்லாம் போட்டோக்கு காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னையா இதெல்லாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆமா சார், ஒரு சில கிராமங்கள்ல இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க,
நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, அவங்க சென்டிமெண்ட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்ல, அப்புறம் எப்படி அவங்க உறவினர்கள்லாம் கண்டுபிடிச்சி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே கம்ப்ளைண்ட் லெட்டரில் சைனை போட்டு போங்க அப்படின்னு சொல்ல இவங்க கைரேகை வைக்கிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர் ஜெயா அப்படின்னு கூப்பிட்றாரு. பட்டுன்னு நம்ம புஷ்பா திரும்புறாங்க. மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது நான் இந்த பொருளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு பக்காவாக டவுட் வந்துருச்சுங்க, இந்த பொண்ணு ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோவோடைய மனைவி குமாரி இருக்காங்க இல்லையா, என் புருஷன் என்னை கண்டுபிடிச்சா கூட இப்போ ஏற்றுப்பாரான்னு தெரியல, 6 நாள் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த பாட்டி கடையில் அந்த பாட்டிக்கு உதவியாக வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கைவசம் இருக்கக்கூடிய அந்த போட்டோ வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையுமே அவரோட பொண்டாட்டியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா முகத்தையெல்லாம் மறைச்சிக்கிட்டு இந்த புஷ்பா தான் ஜெயா அப்படின்றத எவிடன்ஸோட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஷ்பா எங்கே போறா என்ன பண்ணுறா அப்படின்றத திருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கையில் ஒரு கேமராவோட. அப்போது இந்த புஷ்பா பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அடகு கடைக்கு போயிட்டு அவங்க ஜுவல்ஸை வச்சு பணமாக மாற்றி அந்த பணத்தை மணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் முகத்தை ஃபோட்டோ எடுக்கணும், அதே சமயம் இந்த பிரதீப் கிட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க, அதாவது உங்கள் மனைவியோட ஃபோட்டோ ஒன்று கொண்டாந்து கொடுங்க, அவங்க தான் இவங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் புஷ்பா பார்த்தீங்கன்னா இந்த வயலில் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வயலில் பூச்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம புஷ்பா சொல்கிறாங்க, வயலில் மருந்து அடிக்காதீங்க, நீங்கள் எல்லோ கலர் ஸ்டிக்கை வச்சு ஸ்டிக்கி ட்ராப் அப்படின்ற மெத்தடை பயன்படுத்துங்க, வயலில் மருந்து அடிச்சிங்கன்னா இந்த பயிரும் வீணாக போகும், இந்த ஸ்டிக்கி ட்ராப் மூலமாக பூச்சிங்கெல்லாம் அட்ராக்ட் ஆகி இங்கே வந்து ஒட்டிக்கும், வயலும் சேஃபாக இருக்கும், இந்த பூச்சிங்களும் வெளியே வந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஐடியா கொடுக்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. ஒர்க் அவுட் ஆகும், எங்கள் அப்பா நிறைய லேண்ட் வச்சுருந்தாரு, விவசாயமெல்லாம் பண்ணணும், ஆனால் எல்லாத்தையுமே வித்துட்டாரு, இப்போ எதுவுமே இல்லை, ஆனால் வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தங்க இந்த ஒரு மெத்தடை சொல்லி கொடுத்தாங்க, இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட அண்ணி பார்த்துட்டு பரவாயில்ல நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நிறைய டேலண்ட் இருக்கு, எனக்கு தான் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அப்படின்ற முறையில் 25,000 ரூபாய் நம்ம புஷ்பா பார்த்தீங்கன்னா யாருக்கும் மணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருக்காருங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த அரசியல்வாதி கிட்ட என் பொண்டாட்டி காணாமல் போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற உதவியை கேட்கும்போது, எனக்கு தானே ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் குடும்பத்தில் மொத்தம் 20 ஓட்டு இருக்கு, எனக்காக உதவி பண்ணுங்க அப்படிங்கும்போது இந்த அரசியல்வாதி என்ன பண்ணுறாருன்னா ஸ்டேஜ் ஏறி இந்த மாதிரி இவரோட பொண்டாட்டியை எதிர்க்கட்சிக்காரன் கடத்திட்டு போயிட்டான், நம்ம எப்படியாவது போராடி இவருடைய பொண்டாட்டியை மீட்கணும், அதுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உதவி பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது, என்னடா அது இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் இவரோட பொண்டாட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாரும் உதவி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. சரி அப்படியே என் பொண்டாட்டியோட பேரையும் சொல்லி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா வேற ஒரு பேரை சொல்லி விட்டுறாருங்க. ஏங்க என் பொண்டாட்டி பேர் அது இல்லைங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அந்த கூட்டம் கலைஞ்சு எல்லோருமே கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுதுங்க. இன்னொரு பக்கம் இந்த ஸ்டிக்கி ட்ராப் எல்லாம் வச்சு செட் பண்ணி இந்த பயிர் மேலே உட்காரக்கூடிய பூச்சிங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை புஷ்பாவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தூரத்துலேருந்து இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோப் எல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாரு, எப்படியோ இந்த பொண்ணோட முகத்தை ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம குமாரி பார்த்தீங்கன்னா இந்த டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அப்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா நான் என் வீட்டுக்கு காசு அனுப்பி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை பார்க்கும்போது குமாரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பசங்கள்லாம் வந்து வெளியே வந்து சுதந்திரமாக வேலை பார்த்து அவங்க வீட்டுக்கு காசு அனுப்பி வைக்கிறாங்க, ஆனால் பெண்களுக்கு மட்டும் இந்த சுதந்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது பாட்டி சொல்கிறாங்க, அது அப்படித்தான், பெண்கள் இந்தந்த வேலையை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க, அதை தாண்டி அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இவங்க இங்கே தாங்க இருக்கிறாங்க. ஒரு வாரமாக பாட்டியோட கடையில் வேலை பார்த்தாங்க இல்லையா, அந்த ஒரு வார சம்பளத்தை பார்த்தீங்கன்னா பாட்டி நம்ம குமாரியோட கையில் கொடுக்க குமாரி ரொம்பவே எமோஷனலாகி சந்தோஷப்படுறாங்க. அதை அவங்க முந்தானையில் முடிச்சு வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப மன உளைச்சலோட தான் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ என்ன பண்ணுறாளோ சாப்பிட்டாலோ அப்படின்ற கவலையில் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் நம்ம புஷ்பா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோட வீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அப்படியே நார்மலாக பேசிட்டு இந்த வீட்லேயே அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறதுக்காக போகிறாருங்க. அங்கே எல்லோரும் கூடயுமே பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு மாதிரி ஹீரோவையும் ஹீரோட மனைவியும் தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் கடுப்பான ஹீரோ எல்லாத்தையும் போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாயிருதுங்க. இப்படி ஹீரோ ஒரு பக்கம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க, ஹீரோட வீட்டில் இருக்கக்கூடிய புஷ்பா வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பொருட்கள் ஜுவல்ஸு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் எஸ் ஆகிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ புஷ்பாவுடைய பிளானே வேற என்னவோ அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ போதையில் வந்து விழுக, ஹீரோவை கேர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா பார்த்தீங்கன்னா ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கனவுல உளறிக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே வந்துரு குமாரி, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் குமாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்கும்போது நம்ம புஷ்பாவுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி புஷ்பா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
அப்பதான் புஷ்பாவுக்கு ஒரு ஐடியா வருதுங்க. ஹீரோடைய அண்ணி இருக்காங்க இல்லையா, அண்ணி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ ஒன்னே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்றதுக்காக அந்த சின்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசாக அவங்க வரைஞ்சி வச்சுருப்பாங்க கணவனுடைய ஞாபகமாக. அதே மாதிரி எனக்கு ஒருத்தவங்களுடைய முகத்தை வரைஞ்சி தர முடியுமா அப்படின்னு கேட்டு நம்ம குமாரியோட முகத்தை வரைஞ்சி தர சொல்லுவாங்க. அந்த இருக்கிற ஃபோட்டோவை வச்சு லைட்டாக தெரியறதெல்லாம் வச்சு அதுவும் அவங்க அண்ணி பண்ணி தருவாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருதுங்க. அது என்ன ஃபேக்ஸ் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரதீப் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டில இருந்து எப்படியோ இந்த ஜெயாவோடைய ஃபோட்டோவை எடுத்து அமுச்சு வச்சிருந்திருப்பான். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே இந்த ஜெயாவும் புஷ்பாவும் வேற வேற ஆள் கிடையாது, ஒரே ஆள் தான். இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கு, உடனடியாக இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க. ஹீரோ கேட்கிறாரு, ஏங்க என் பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன், என் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் வந்து இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு போறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, தம்பி ரொம்ப எமோஷனல் ஆகாத, இந்த பொண்ணோடைய பேரு ஃபர்ஸ்ட் புஷ்பாவே கிடையாது, இவளுடைய பேரு ஜெயா. இவ்வளவு நாள் உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கா, அப்புறம் இவளுக்கு அம்மா அப்பா சொந்தக்காரங்க அதெல்லாமே போய் இவங்க அம்மா மட்டும்தான் ஊர்ல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு ஜுவல்ஸோட ஓடி வந்திருக்கா, இவளுடைய பிளானே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் எல்லாம் காட்டுறாங்க. உன்கிட்ட ஃபோன்லாம் இருக்கா, அப்புறம் எதுக்காக எங்க கிட்ட போய் சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஜீப்ல வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா போலீஸ்காரங்க இந்த ஜெய புஷ்பாவை அடைச்சு வச்சிருக்காங்க. இவங்க சொல்றாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருடியோ ஃப்ராடோ கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், எனக்கு ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்ஸ்பெக்டர் கேட்குற மாதிரி கிடையாதுங்க. அப்பதாங்க ஹீரோக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஷ்பா வந்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, நம்ம குமாரியோட முகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சு அதை வந்து போஸ்டராக அடிச்சு ஒட்டி இருந்திருக்கிறாங்க. அது நம்ம குமாரியோட கைக்கும் போய் சேருதுங்க. அதில் ஒரு நம்பரும் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட அந்த போஸ்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபோன் பண்ணால் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. 4-5 வாட்டி ரிங் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஸ்டேஷனோடைய நம்பரை தான் வந்து கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால யாருமே ஃபோன் எடுக்கல. சரி ஃபோன் எடுக்கலன்னா என்னவா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் ஸ்டேஷன் மாஸ்டரும் அந்த போஸ்டரில் தான் மாப்பிள்ளையோட அட்ரஸ் இருக்குல்ல, அந்த ஊருக்கு நீ போயிரு அப்படின்ற மாதிரி ட்ரெயின் ஏற்றி அமுச்சு வச்சிடுறாங்க. நம்ம குமாரியும் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஜெயபுஷ்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜெயபுஷ்பாக்கு படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற கனவு இருந்திருக்குங்க. அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா வந்து இந்த பிரதீப் அப்படின்ற மாப்பிள்ளை கூட ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அந்த மாப்பிள்ளை நான் படிக்க வைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி பணம், பைக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃபோனு இதெல்லாம் டவுரியாக கொடுத்து கல்யாணத்துக்கான ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ஃபோர்ஸ் பண்ணி அப்படி கல்யாணம் பண்ணி ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கும்போது தான் ஜெயபுஷ்பாக்கு விஷயமே தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த பிரதீப் அப்படின்றவன் ரொம்ப மோசமானவங்க. இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணான் இல்லையா, அந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி தீயை வச்சு கொளுத்தி கொண்டிருக்கான். அதை ஆக்சிடென்ட்னு சொல்லி மாற்றி கரெக்ட் பண்ணியிருக்கிறான். ஸோ நம்மளையெல்லாம் இவன் எங்கே போய் படிக்க வைக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் எப்படி தப்பிக்கணும்னு தெரியல. அந்த சமயம் பார்த்து தான் தெரியாதனமாக நம்ம ஹீரோ அவசரத்தில் புஷ்பாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அதையே பயன்படுத்தி இவங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட நகையெல்லாம் வச்சு மணி ஆர்டர் அமிச்சாங்க இல்லையா, அது யாருக்காக அப்படின்னா இவங்க படிக்கிறதுக்காக ஃபீஸ் தான் கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தான் அனுப்ப முடியும். 25,000 ரூபாய் ஃபீஸு. அதை வந்து ஒவ்வொரு நாளாக மாற்றி மாற்றி அனுப்பி ஸோ எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இவங்க இங்கேருந்து படிக்கிறதுக்காக கிளம்ப போகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ போதையில் வந்து விழுந்து ஹீரோக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ திரும்ப பிரதீப் கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டிங்கன்னா என்னோட வாழ்க்கையே போயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயபுஷ்பா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குமாரி எங்கே இருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிய வருது. டவர் விட்டு விட்டு கேட்குது. இந்த மாதிரி அவங்க இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுங்க. ஸோ இந்த வாட்டியும் உன் பொண்டாட்டியை மிஸ் பண்ணிடாத, கிளம்பி போய் ஃபஸ்ட்டு உன் பொண்டாட்டியை காப்பாற்று அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோ அனுப்பி வைக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயபுஷ்பாவோடைய புருஷன் பிரதீப் கிட்ட இந்த இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த ஜெயபுஷ்பாவோடைய புருஷங்காரன் அந்த இடத்துக்கு வரான், காசை கொடுத்துட்டு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜெயபுஷ்பா ஓடி வந்த காரணத்துக்காக பலார்னு ஒரு அற விடுறான். டௌரியை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். அந்த நகையெல்லாம் வேணும்னு சொல்லி ஸ்டேஷன்லேயே இந்த சம்பவமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு இந்த இன்ஸ்பெக்டர் அப்படியே மாற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. இவனை நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட தானே காசு வாங்கினீங்க, எனக்கு தானே வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நீ அவளை அடிக்கணும் திட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எவிடன்ஸ் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. இப்போ என் கண்ணு முன்னாடி எவிடன்ஸ் இருக்குது, நீ அந்த பொண்ணை கை வச்சிருக்கிற, அந்த பொண்ணுக்கிட்ட டவுரி டார்ச்சர் பண்ணியிருக்கிற, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலையும் பண்ணியிருக்க. ஸோ இப்போ நீ இந்த பொண்ணை விடலான்னு வையேன், அந்த கேஸையும் சரி இந்த கேஸையும் சரி நான் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆயுசுக்கும் நீ உள்ளதான் உட்காரணும் பார்த்துக்க அப்படிங்கும்போது அவன் மிரண்டு போய் புஷ்பாவை இங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறான். கிளம்பும்போது கூட இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். நில்றா, அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். நம்ம புஷ்பா அப்படியே கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த நகை எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் புஷ்பா கிட்ட ஒப்படைச்சு, போமா நீ போய் படி,
படித்து முன்னேறு அப்படின்ற மாதிரி சொல்ல புஷ்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இந்த இன்ஸ்பெக்டர் நெகட்டிவான ஒரு ஆளாக காமிச்சிருந்தாலும் எண்டிங்கில் இவர் நல்லவராக தாங்க இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சைக்கிள் எடுத்து உயிரை கொடுத்து அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு போயிடுறாருங்க. ட்ரெயின் போகிறதுக்குள்ளே போய் பார்த்துடணும், அவன் எங்கேயாவது போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீர் பொங்க ஸ்டேஷன் வாசலில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் ட்ரெயினும் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டியும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. பார்த்தா அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்துகிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா ஹீரோவோடைய மனைவி குமாரி தாங்க. ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் எமோஷனலி ஒன்று சேர்றாங்க, அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இவதாமா நம்ம வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரியை அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் நம்ம புஷ்பாவை பார்த்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. புஷ்பாவும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய மனைவியும் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் புஷ்பா தன்னுடைய கெரியரை நோக்கி இந்த ஊரை விட்டே ட்ராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த குமாரியும் சரி புஷ்பாவும் சரி உங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு சரண் என்டர்டைன்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.